மன்னாரில் நேற்று முதல் நள்ளிரவு நடைபெற்ற போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக எங்களது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க விரும்புகிறோம். அந்த நள்ளிரவிலே தங்களது ஜனநாயக எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக மன்னார் மாவட்ட தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள், மத தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கூடி நடுத்தருவிலே தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்திய பொழுது போலீஸ், இலங்கை போலீஸ், ஸ்ரீலங்கா போலீஸ் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து சாக்கு கோழி பைகள் தூக்கி வீசுவதைப் போல மக்கள் தூக்கி வீசினார்கள். வீசி போலீஸ் அராஜகம் அடாவடித்தனம் செய்தார்கள். அந்த அடாவடித்தனத்தை நாம் கடுமையாக கண்டிக்க விரும்புகிறோம். இதன் அர்த்தம் மன்னாரிலோ நாட்டில் எங்கேயோ அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி திரித்து என் கருத்துக்களை நீங்கள் சொல்ல விளையாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி அல்ல. எப்பொழுதுமே நாட்டிலே அபிவிருத்தி வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி செயல்பட்ட பேசுகின்ற சட்டங்களை உருவாக்கிய அரசியல் முகாம் தான் எங்கள் முகாம். இன்று ஆளுகின்ற அரசாங்கம் பிரதமர் கட்சியான ஜேவிபி தான் வரலாறு முழுக்க அபிவிருத்தி எதிர்த்த கட்சி. உள்நாட்டு அபிவிருத்தியாக இருக்கலாம், வெளிநாட்டு அபிவிருத்தியாக இருக்கலாம், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்களையும் மாணவர்களையும் மக்களையும் திசை திருப்பி அணி திரட்டி திட்டமிட்டு தடுத்த கட்சி தான் ஜேவிபி, நாங்கள் அல்ல. அந்த வேறுபாடு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சொல்ல விரும்புகிறோம், இந்த அபிவிருத்தியும் இந்த திட்டமும் சம்பந்தப்பட்ட மக்களின் விருப்பத்தோடு, பெருவாரியான விருப்பத்தோடு நடைபெற வேண்டும். அதான் முக்கியம். குறிப்பாக இந்த அரசாங்கம் அடிப்படை மாற்றத்தை, சிஸ்டம் சேஞ்சை செய்வதாக கூறிதான் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம். நாங்கள் அவர்களும் அல்ல, இவர்களும் அல்ல, வித்தியாசமானவர்களை காட்ட வந்த அரசாங்கம் தான் இப்பொழுது உண்மையான வித்தியாசத்தை மன்னாரில் நேற்று முதல் நள்ளிரவு காட்டினார்கள் என்று நினைக்கிறேன். போலீஸ் புட்டாலிட்டி, போலீஸ் அராஜகம் சம்பவங்களை கூறுகிறேன் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாலே மன்னார் மாவட்ட, வன்னி மாவட்ட எம்பி செல்லும் அடைக்கலான் அவர்கள் தலைமையிலே வடமாகாண மக்கள் பிரதிகள் எம்பிக்கள் இந்த விஷயத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு குழுவாக ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக சகோதரரை சந்தித்து கலந்துரையாடல் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அனுரகுமார் சாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார். என்ன உறுதிமொழி? நான் வந்து, எங்கள் அரசாங்கம் வந்து மக்களுடன் கலந்துரையாடும், சந்திக்கும், மக்களின் விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் உறுதியளித்தார்கள். அந்த உறுதிமொழியை அந்த ஜனாதிபதியில் கலந்துரையாடல் செய்துவிட்டு வழியே வந்த பொதுக்குழுவினர் நேரடி தெரிவித்தார்கள். எனக்கு தெரியும். அது மன்னாருக்கு விஷயம் தெரிந்த நிபுணர் குழுவை அனுப்பி மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த காற்றாலை அபிவிருத்தி வேண்டுமா இல்லையா என்று மக்களிடம் எடுத்து தெரிந்து கொள்ள போவதாகத்தான் ஜனாதிபதி அன்று உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நிபுணர்களை அனுப்பவில்லை. துறை சார்ந்த அமைச்சர் ஜெயக்கொடி அவர்களைத்தான் அவர் பரிவாரங்களுடன் அங்கே அனுப்பியிருந்தார். அவர் வந்து அங்கே இங்கே அங்கே இங்கே எல்லாம் சிறு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு சதியை உணர்ந்த மக்கள் நாளாந்தம்
மறக்க வேண்டிய நாளாந்த தினசரி மன்னாரிலே இந்த காற்றாலை சதி முயற்சிக்கு எதிராக விருப்பத்துக்கு மாறாக நிகழ்கின்றது சொல்லி எதிர்போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள். நாளாந்த நிகழ்த்தினார்கள். இதையெல்லாம் உங்களது ஊடகங்களாக நான் பார்த்தோம். அது அரசாங்கத்துக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், போலீசாருக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் சொன்னது போல முதல் நாள் நள்ளிரவு அந்த காற்றாலை திட்டத்துக்கு தேவையான இரும்பு உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு லொரி மற்றும் சுமை தூக்கிகள் அங்கே பயணித்த பொழுது அதை அறிந்த மக்கள், முன்கூட்டி அறிந்து கொண்டிருந்த மக்கள் தெருவிலே நின்று தடுத்தார்கள். அப்பொழுதுதான் இந்த போலீஸ் அராஜகம் நிகழ்ந்தது. ஆகவே நான் இந்த அரசாங்கம் சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து மக்கள் விருப்பத்துக்கு எதிராக செயல்படாதீர்கள். நீங்கள் தான் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சூடம் கொண்டு சத்தியம் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள், நீங்கள் செய்யாதீர்கள் அதை. ஜனாதிபதி அவர்கள் ஐநாவுக்கு சென்று ஊழலுக்கு எதிராக செயல்படுவது அபாயகரமானது, ஆனால் ஊழலுக்கு எதிராக செயல்படாமல் இருப்பது அதைவிட அபாயகரமானது என்ற மகத்தான கருத்தை எங்கேயோ தேடிவிட்டு சொல்லிட்டு வந்து விட்டார். நல்ல விஷயம் அது. ஊழல்காரரை எதிர்த்து போலீஸ் செயல்படட்டும், விசாரணை செய்யட்டும், கைது செய்யட்டும், சிறை பிடிக்கட்டும். அதே போல பாதாள உலகை சார்ந்தவர்களை எல்லாம் போலீஸ் துவம்சம் செய்யட்டும். நானும் தம்பி காவித ஜெயவர்தனமும் இரு கரங்களை உயர்த்தி ஆதரவளிக்கிறோம். பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், பாதாள உலகுக்கு எதிரானவர்கள் நாங்கள். அது பிரச்சனை இல்லை. போலீஸ் அதுக்கு தான் இருக்க வேண்டும். ஆனால் மக்களை கோணிப்பயிர் தூக்கி வீசுவதைப் போல தூக்கி வீசுவதற்கு நாங்கள் இடம் தரவே மாட்டோம். இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு யோசனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தயவு செய்து மக்களிடம் சென்று பேசுங்கள். ஒரு மாதத்துக்காவது இந்த காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு ஜனாதிபதி அவர்களே, ஐநாவில் பேசுகிறீர்கள் தானே, மன்னாரில் பேசுங்கள், நாங்கள் வருகிறோம், உங்களோட சேர்ந்து பேசுகிறோம், பிரச்சனை இல்லை. பேசி இது காற்றாலை மூலமாக வரக்கூடிய நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மன்னர் மக்களுக்கு கொடுங்கள். மன்னாரிலே பாருங்கள், ஏழ்மையிலே வறுமையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அது. ஏழை மீன தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், பாமர மக்கள். கடலுக்கு போகும் படகு எல்லாம் எல்லோரும் சொந்தக்காரர்கள் அல்ல, படகு முதலாளிகள் இருப்பார்கள். ஆனால் அதிகமான மக்கள் ஏழை மீனவ தொழிலாளர்கள், மீனவ நண்பர்கள் அவர்கள். நான் மீனவ நண்பன் நான், அது உண்மை, பேசுகிறேன், மறந்துவிட வேண்டாம். ஆகவே அது அந்த மீனவர்களின் சார்பாக மீனவ நண்பன் நான் கூறுகிறேன். யோசனை கூறுகிற அரசாங்கத்துக்கு என்ன யோசனை? இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுமானால் மின்சாரத்திலே மன்னர் மாவட்டத்துக்குள்ளே மாத்திரம் வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக 50% விலைக்கழிவு கொடுங்கள், டிஸ்கவுண்ட் கொடுங்கள். அதே போல கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி, தொழில் ரீதியான மின்சாரத்துக்கு கூட அதே அளவு பிரமாதமான விலைக்கழிவு கொடுங்கள். கொடுத்தால் மன்னார் மாவட்டத்திலே கைத்தொழில் பேட்டைகள் உருவாகும், தொழிற்சாலைகள் உருவாகும், உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகர்கள் வருவார்கள், முதலீட்டாளர்கள் வருவார்கள், டயஸ்போராவில் இருந்து புலம்பெயர் தமிழர்களிலிருந்து கூட வந்து அங்கே முதலீடு செய்வார்கள். அப்படி செய்யப்பட்டால் மன்னர் மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். வறுமையில் வாடும் அந்த மாவட்டத்திலே இப்பொழுது வேலைவாய்ப்பு இல்லாமல் துவைக்கிறார்கள். செய்ய வேண்டும், அதெல்லாம் செய்யுங்கள். அதை செய்தால் அது மக்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது கூட நான் யோசனை தான். மக்கள் விரும்பினால் செய்யுங்கள். மக்கள் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு யோசனை அது. அது மட்டுமல்ல, ஒரு ரெஃபரண்டம் ஒன்று, பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்று செய்யலாம். சட்டத்தில் இடம்பெறுகிறது. மன்னார் மாவட்டத்துக்கு உள்ளே மாத்திரம் நாள் குறித்துவிட்டு தேர்தல் கமிஷன் ஆணைக்குழு செய்யலாம். அதை சொல்லி மன்னர் மாவட்டத்துக்கு உள்ளே ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வாக்கெடுப்பு நடத்துங்கள்.
காற்றாலை திட்டம் வேண்டுமா வேண்டாமா வாக்களியுங்கள் சொல்லி மக்கள் வாக்களித்தால் செய்யுங்கள். மக்களின் தீர்ப்பை மதிக்க பழகுங்கள். அது முக்கியம். தீர்ப்பு தேவை. ஏனென்றால் மக்கள் தீர்ப்பு மதிப்பதற்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், வேறு எதுக்காக அல்ல. அது செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு போலீஸாரை வைத்து மக்களை அடக்கிவிடும் காலம் இப்பொழுது மலையேறிவிட்டது. வடக்கிலே கிழக்கிலே யுத்த நிகழ்ந்து முடிந்த ஒரு பூமி அது.